Hello everyone, welcome to Rise and Shine Tamil. In this video, we are going to see about display properties in CSS. Display properties in CSS. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வெப்பேஜில் ஒரு எலமெண்ட் வந்துட்டு எந்த பொசிஷனில் செட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பொசிஷன் ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டிவ் அப்சல்யூட் இந்த மாதிரி வச்சு செட் பண்ணோம் இல்லையா. அதே மாதிரி டிஸ்பிளே ஆகும்போது அது வந்துட்டு என்ன மாதிரி டிஸ்பிளே ஆகணும், இன்லைன் லெவலாக டிஸ்பிளே ஆகணுமா, இல்லை பிளாக் லெவலாக டிஸ்பிளே ஆகணுமா, இல்லை ரெஸ்பான்சிவ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகணுமா, இந்த மாதிரி செட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ சிஎஸ்எஸ்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, பிளாக், இன்லைன் பிளாக் அண்ட் ஃப்ளெக்ஸ் கிரிட். ஸோ இதில் வந்துட்டு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் தான் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க ரியல் டைமில். அண்ட் பிளாக் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ், அதாவது ஒரே லைன்லேயே வந்துட்டு அரேஞ்ச் ஆகும் இல்லையா சில எலமெண்ட்ஸ், அது எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனி பிளாக்காக மாற்றுறதுக்காக நம்ம இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ் வந்துட்டு பிளாக் லெவலாக இருக்கிறத இன்லைன் லெவலாக மாற்றிக்கும். இன்லைன் பிளாக் அப்படிங்கிறது வந்துட்டு இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸாக வந்து அதை ஃபர்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கும். இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸில் நம்மளால் ஹைட் அண்ட் வித் வந்துட்டு கொடுக்க முடியாது. பட் நம்ம இன்லைன் பிளாக் யூஸ் பண்ணும்போது அந்த இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸுக்கும் நம்மளால் ஹைட் அண்ட் வித் வந்துட்டு கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃப்ளெக்ஸும் கிரிட்டும் வந்துட்டு நம்மளோட வெப்பேஜில் லே அவுட் டிசைனுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒன் டைமென்ஷனல், அதாவது எய்தர் ரோ வைஸ் இல்லை காலம் வைஸ் மட்டும்தான் நம்மளால் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் கிரிட் அப்படிங்கிறது போத் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு நம்மளால் அட் அ டைமில் வந்துட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கிரிட் வந்துட்டு ஒரு 2 டைமென்ஷனல் லே அவுட் டிசைனுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாத்த பற்றியும் ஃபர்ஸ்ட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் வித் எக்ஸாம்பிளோட. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம், display.html அப்படின்னு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பாய்லர் டெம்ப்ளேட் எடுத்துகிட்டு இங்கே நான் வந்துட்டு டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் டேக் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு ஹெச்ஆர் டேக் போட்டுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு H1 டேக் எடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம பிளாக் லெவல் அதை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இது எல்லாத்துக்குமே முன்னாடி நம்மளுக்கு இமேஜஸ் வந்துட்டு தேவை இந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது. ஸோ அதுக்காக நான் ஒரு இமேஜஸ்னு ஃபோல்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு சில இமேஜஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஆல்ரெடி என்கிட்ட டவுன்லோட் பண்ண இமேஜஸ் இருந்ததுனால நான் இப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி ஏதாச்சும் ஒரு 7 இமேஜஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். பிளாக் லெவல் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நான் கீழே வந்துட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி பேராகிராஃப் டாக்ல வந்துட்டு கொடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, கன்வெர்ட்ஸ் இன்லைன் லெவல் டு பிளாக் லெவல். இதுதான் வந்துட்டு இதோட ஃபங்க்ஷனாலிட்டி இல்லையா. இப்போது நம்ம இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ் சிலதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். இன்லைன் லெவல் சில எலமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சிலது என்னென்ன அப்படின்னா, இந்த இமேஜ் டேக், மல்டிமீடியா டேக், ஆடியோ டேக் அண்ட் ஆங்கர் லிங்க்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ அதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி பிளாக் லெவலாக சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிள். அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கர் டேக் வந்துட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு நான் இங்கே லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இமேஜ் டேக் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதில் ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பெரி இமேஜ் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இதோட ஹைட் அண்ட் வித்தும் வந்துட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு 200 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வித்தும் வந்துட்டு ஒரு 200 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு வீடியோ டேக் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நான் வந்துட்டு இப்போதைக்கு எதுவும் செட் பண்ணல, கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொடுத்து ஒரு டம்மி வீடியோ டெம்ப்ளேட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆடியோக்கும் அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரோல்ஸ் கொடுத்து டம்மி ஆடியோ டெம்ப்ளேட் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாமே நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் தான். பட் எல்லாமே சேம் லைனில் வந்துட்டு வருது. ஏன் அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு இன்லைன் இன் நேச்சர். அதனால தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த எலமெண்ட்டோடைய ஸ்பெசிஃபிக் வித்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லாத்துலேயும் வந்துட்டு மற்ற இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸை அலோவ் பண்ணுது.
இப்போ இது எல்லா இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸையும் எப்படி பிளாக் லெவலாக மாற்றுறது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இதை வந்துட்டு டார்கெட் பண்ணணும். இப்போ இது எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக இருக்கு இல்லையா, நான் இது எல்லா எலமெண்ட்ஸையும் ஒரு டிவ் டேக்ல வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓகேவா, இந்த குரூப்பிங் எலமெண்ட் வச்சு நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரே குரூப்பாக வந்துட்டு மாற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் நேம் வந்துட்டு கொடுக்குறேன், பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டைல் டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கிளாஸை வந்துட்டு டார்கெட் பண்ண போகிறோம். பிளாக் அப்படின்றத டார்கெட் பண்ணி அதோட டிஸ்பிளேவை வந்துட்டு ஆல்ரெடி அது வந்துட்டு இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸாக இருக்கு இல்லையா, அதனால நான் இப்போ இதை பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, நம்ம வந்துட்டு பேரண்ட் கண்டெய்னரை தான் வந்துட்டு நம்ம பிளாக்காக பண்ணியிருக்கோம். அப்போ வந்துட்டு இந்த டிவ் இப்போ ஆல்ரெடி இந்த டிவ் வந்துட்டு ஒரு இன்லைனாக இருந்து இன்னும் கீழே நிறைய டிவ் இருந்தால் தான் இது வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம எதை டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிவ்ன்ற கிளாஸுக்குள்ளே இருக்க சைல்டு எலமெண்ட்ஸை தானே நம்ம டார்கெட் பண்ணுறோம். அதனால் இந்த பிளாக் உள்ளே இருக்க சைல்டு எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ணுறதுக்காக பேராகிராஃப், ஆங்கர் டேக், இமேஜ் டேக், வீடியோ, ஆடியோ. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் பிளாக்காக இந்த சைல்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் பிளாக் லெவலாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் பாருங்கள் எல்லாம் ஒன்று கீழே ஒன்று வந்துட்டு போயிடுச்சு. எல்லாமே வந்துட்டு ஃபுல் வித்தையும் வந்துட்டு அது எடுத்துக்குது. ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் வித்துமே அது வந்துட்டு எடுத்துக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இன்லைன் லெவலில் பிளாக் லெவலாக வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு ஹெச்ஆர் டேக் போட்டுட்டு திரும்ப வந்துட்டு நான் ஒரு H1 எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம இன்லைன் லெவல் அதை வந்துட்டு பார்க்க போகிறோம். இன்லைன் லெவல் அப்படிங்கிறது வந்துட்டு பிளாக் லெவலாக இருக்கிறத இன்லைனாக மாற்றும். இன்லைன் லெவல் இப்போ வந்துட்டு சில பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்லாம் என்னென்னா நம்மளோட ஹெட்டிங் டேக்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளாக் லெவல் தான். இதுக்கும் நான் வந்துட்டு ஒரு டிவ் டேக் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு நான் H2 டேக்ஸ் வந்துட்டு ஒரு 5 வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதில் வந்துட்டு நான் 1 2 3 இப்போ வந்துட்டு நான் H2 டேக்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு தனித்தனி லைனில் தான் வந்துட்டு அது வந்துட்டு அப்பியர் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு சிங்கிள் லைன் இன்லைன் லெவல் எலமெண்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா இப்போ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் வந்துட்டு கொடுக்க போகிறேன், இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்லைனில் இருக்க எல்லா சைல்டையும் வந்துட்டு நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு டாட் இன்லைன், அதில் இருக்க எல்லா சைல்டுமே வந்துட்டு என்ன சைல்டு இருக்குது எல்லாமே வந்துட்டு H2 தானே இருக்குது, அதனால நம்ம H2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். டிஸ்பிளே வந்துட்டு இன்லைனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு சிங்கிள் லைனில் வந்துட்டு அது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்படி தான் வந்துட்டு பிளாக் லெவலாக இருக்கிறத வந்துட்டு நம்ம இன்லைன் லெவலாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்லைன் பிளாக். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஹெச்ஆர் டேக் போட்டுட்டு ஒரு H1 டேக்ல இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்லைனுக்கும் இன்லைன் பிளாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸில் நம்மளால ஹைட் அண்ட் வித் வந்துட்டு நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை வந்துட்டு இன்லைன் லெவலாக மாற்றிட்டோம். இப்போ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கொடுக்குறேன், ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் கலர். இப்போ நான் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். எல்லாமே வந்துட்டு ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இதோட ஹைட் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் 200 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். பட் எதுவுமே வந்துட்டு மாறல. ஏன் அப்படின்னா இன்லைன் லெவல் எலமெண்ட்க்கு நம்மளால ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நம்மளால கொடுக்க முடியாது. இப்போ வித்தும் வந்துட்டு நான் 200 பிக்சல் வந்துட்டு கொடுக்குறேன், சேஞ்சே ஆகலை. பேடிங் வந்துட்டு கொடுத்து பார்ப்போம். பேடிங் பார்த்தீங்கன்னா பேடிங் ஒர்க் ஆகுது, பட் ஹைட் அண்ட் வித் வந்துட்டு ஒர்க் ஆகலை. இதுதான் வந்துட்டு இன்லைன் லெவல் எலமெண்ட்டோடைய ஒரு நேச்சர். ஹைட் அண்ட் வித் வந்துட்டு நம்மளால செட் பண்ணவே முடியாது, பேடிங் மட்டும் தான் செட் பண்ண முடியும். பட் நம்ம இதுக்கு எல்லா இடத்துலையுமே இந்த மார்ஜின் அண்ட் பேடிங் வச்சு மட்டும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா. ஹைட் அண்ட் வித் சிலதுக்கு வந்துட்டு தேவைப்படும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்லைன் லெவல் எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, எப்படி அப்படின்னா இப்போ அதே மாதிரியே ஒரு டிவ் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சேம் எக்ஸாம்பிளே வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் H2. அதில் வந்துட்டு இதே எக்ஸாம்பிளே நான் வந்துட்டு கீழே வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ இந்த டிவ்வுக்கு வந்துட்டு நான் வேற கிளாஸ் நேம் வந்துட்டு கொடுக்குறேன், இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா,
இப்போ ஸ்டைல் டேக்ல போயிட்டு நம்ம அதை வந்துட்டு டார்கெட் பண்ண போகிறோம். டாட் இன்லைன் பிளாக், அதில் இருக்க சைல்டு H2 எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி டிஸ்பிளே வந்துட்டு நம்மளுக்கு இன்லைன் பிளாக்காக வந்துட்டு வேணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இன்லைன் லெவலாக மாறிடுச்சு. இப்போ நம்ம நான் வேணால் இதை கமெண்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பிளாக் லெவலாக இருந்திருக்கு. நம்ம இந்த டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்றத போட்ட உடனே அது எல்லாமே வந்துட்டு இன்லைன் லெவலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃப்ரென்ஸ்க்காக கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே கலர் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஹைட் அண்ட் வித் வந்துட்டு செட் பண்ணி பார்க்கலாமா. 200 பிக்சல் ஹைட் கொடுக்குறேன், வித் வந்துட்டு எனக்கு 300 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு அப்ளை ஆகுது. ஹைட் வந்துட்டு 200 பிக்சல் வந்துட்டு வந்திருக்கு, வித் வந்துட்டு 300 பிக்சல் வந்துட்டு நம்மளால செட் பண்ண முடியுது. இதுதான் வந்துட்டு இன்லைன் லெவல் இன்லைன் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸோடைய நேச்சர். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இதை நம்ம வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னு சொல்லலாம். நம்ம இதை எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளெக்ஸும் கிரிட்டும் வந்துட்டு நம்ம நிறையவே யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த ஃப்ளெக்ஸ் அண்டு கிரிட் ப்ராப்பர்ட்டிஸில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான லே அவுட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா எக்ஸாம்பிள் போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளெக்ஸ். இந்த ஃப்ளெக்ஸை வந்துட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் லே அவுட் இந்த மாதிரியும் வந்துட்டு சில பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஒரு 1 டைமென்ஷனல் லே அவுட் டிசைன். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெப் பேஜ் ஒரு கண்டெய்னரில் அந்த இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக அலைன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் லே அவுட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதை வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 பேர் வந்துட்டு வேணும். ஒன்று வந்துட்டு பேரண்ட்டு, இன்னொன்று வந்துட்டு சைல்டு. பேரண்ட் கண்டெய்னர் உள்ளதான் எல்லா சைல்டு ஐட்டம்ஸும் வந்துட்டு நம்ம போட்டு வச்சிருப்போம். இப்போ இந்த பேரண்ட் கண்டெய்னர்ல நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணா மட்டும்தான் அது வந்துட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸா வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாலும் அது வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது சைல்டு ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. பேரண்ட் கண்டெய்னருக்கு மட்டும் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு போட்டாலே போதும். அந்த பேரண்ட் மொத்தமே வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸா சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா. இப்போ என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வந்துட்டு மேண்டட்டரியாக யூஸ் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு இந்த வேல்யூஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். ரோ காலம், ரோ ரிவர்ஸ், காலம் ரிவர்ஸ் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதில் இந்த வேல்யூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரேப், நோ ரேப், ரேப் ரிவர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு. நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனையும் ரேப்பையும் வந்துட்டு கம்பைன் பண்ண மாதிரி இதில் நம்ம கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது வந்துட்டு எப்படி அலைன் ஆகணும் அப்படின்றத ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல நம்மளுக்கு அலைன் பண்ணி கொடுக்கும். அலைன் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதுவும் அலைன் தான் பண்ணும், பட் வெர்டிகல் டைரக்ஷன்ல இது வந்துட்டு அலைன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் சைல்டு எலிமெண்ட்லயும் அதே மாதிரி ஆர்டர் அப்படின்றத வந்துட்டு நம்ம இன்டீஜர் வேல்யூல கொடுப்போம். இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி அதோட பொசிஷனிங்கை வந்துட்டு அது ஆர்டர் பண்ணும். நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படிங்கிறது சைல்டு எலமெண்ட்ஸ் வந்துட்டு எவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோ அண்டு ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்கை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு ஹெச்ஆர் டேக் போட்டுட்டு ஒரு ஹெட்டிங் டேக் வந்துட்டு போட்டுக்கிறேன் ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த ஃப்ளெக்ஸை எதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கேலரி மாதிரி நம்ம ஒரு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அதை வந்துட்டு இந்த ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்றத தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு டிவ், இந்த டிவ் தான் வந்துட்டு இப்போதைக்கு நம்மளோட பேரண்ட் கண்டெய்னராக இருக்க போகுது. இந்த பேரண்ட் கண்டெய்னருக்குள்ளே நம்ம இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஒரு 7 இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஹைட் அண்ட் வித்தும் வந்துட்டு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்துக்கும் வந்துட்டு 300, வித்தும் வந்துட்டு 300 இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்துட்டு இமேஜஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு செட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் லெவலாக வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன் பிளாக் லெவலில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இமேஜ் டேகை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருப்போம் இல்லையா டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டிஸில். இங்கே வந்துட்டு நம்ம பிளாக் அப்படின்ற
ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது இங்கே இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அந்த இன்லைன் லெவலோட நேச்சர் வந்துட்டு பிளாக் லெவலாக வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு வந்துட்டு இந்த இமேஜை வந்துட்டு இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ண உடனே திரும்ப அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு அதோட இன்லைன் நேச்சருக்கே வந்துட்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இன்லைன் லெவலில் அரேஞ்ச் ஆயிருக்கு, பிளாக் லெவலாக இல்லாமல் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக அரேஞ்ச் ஆயிருக்கு. இதை வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த டிவ்வுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் வந்துட்டு கொடுத்துக்கிறேன், ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டைல்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த கிளாஸ் ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அப்படின்ற கிளாஸ் நேம் வச்சு அந்த பேரண்ட் கண்டெய்னர் டார்கெட் பண்ணி அதோட டிஸ்பிளே வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணாலுமே வந்துட்டு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எல்லாமே கீழே கீழே இருந்தது இல்லையா, ஸ்பேஸை பொறுத்து அது வந்துட்டு அரேஞ்ச் ஆயிருந்தது இன்லைன் லெவலில். பட் இப்போ நான் அந்த பேரண்ட் கண்டெய்னரை வந்துட்டு நான் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்த உடனே பாருங்க எல்லாமே வந்துட்டு ஒரே ரோல வந்துட்டு அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த ஸ்க்ரீன் சைஸை தாண்டி ஸ்க்ரால் பண்ற மாதிரி அது வந்துட்டு அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் கண்டெய்னருக்குள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இதோட டைரக்ஷனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ டிஃபால்ட் டைரக்ஷன் ஃப்ளெக்ஸோடைய டிஃபால்ட் டைரக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு ரோ வைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ரோ அப்படின்னு கொடுத்தாலும் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது, பிகாஸ் ஆல்ரெடி வந்துட்டு அது ரோல தான் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நம்ம காலம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். எல்லாமே வந்துட்டு காலம் வைஸ் வந்துட்டு நம்மளுக்கு அரேஞ்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி காலம்ல வந்துட்டு அரேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரோ ரிவர்ஸ் காலம் ரிவர்ஸ் அப்படின்னும் இருக்கு. இப்போ நான் ரோ ரிவர்ஸ் வந்துட்டு கொடுக்குறேன். இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரி வந்துட்டு இந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பெரியோட இமேஜ் ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்துட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, இப்போ வந்துட்டு இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி தான் வந்துட்டு காலம் ரிவர்ஸுமே. இப்போ நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்துட்டு காலம் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் தலைகீழ ஃபர்ஸ்ட் சாலட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, பெரி வந்துட்டு லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல இது வந்துட்டு அப்ளை ஆகும். இப்போ நம்மளுக்கு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்துட்டு ரோவே இருந்துக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஃப்ளெக்ஸ் wrap அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? ஃப்ளெக்ஸ் wrap. இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் wrap எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டோம், இந்த மாதிரி இருக்கு. பட் இது வந்துட்டு ஸ்க்ரீனை தாண்டி வந்துட்டு ஸ்க்ரால் பண்ற மாதிரி போகுது இல்ல, இந்த மாதிரி நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்காது. அதனால என்ன பண்ணணும்னா wrap பண்ணணும். இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்கு, ஒரு சாக்லேட் ரேப்பரே இருக்கு அப்படின்னா அந்த சாக்லேட் ரேப்பர் உள்ளதான் அந்த சாக்லேட் வந்துட்டு இருக்கணும். இந்த சாக்லேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஐட்டம், அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா அதுதான் வந்துட்டு அந்த wrap. அந்த wrapக்குள்ளதான் வந்துட்டு அந்த ஐட்டம் வந்துட்டு இருக்கணும், அப்பதானே வந்துட்டு அது நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டெய்னருக்குள்ள wrap பண்றதுக்காக தான் இந்த ஃப்ளெக்ஸ் wrap அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்துட்டு நம்ம இதை wrap அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண உடனேயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கரெக்டான ஸ்கிரீன் சைஸ்க்குள்ள அது வந்துட்டு wrap ஆயிடுச்சு. இதோட டிஃபால்ட் வந்துட்டு நம்மளுக்கு நோ wrap அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். அதனாலதான் அது வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ற மாதிரி இருக்கு. இதை வந்துட்டு நம்ம wrap அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண உடனே அது வந்துட்டு நீட்டா அந்த கண்டெய்னருக்குள்ள வந்துட்டு wrap ஆயிடுச்சு. இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் இருக்கு wrap ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துட்டு ரிவர்ஸ்ல wrap ஆகும். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பார்ட் வந்துட்டு மேல இருந்தது, இந்த பார்ட் வந்துட்டு கீழே இருந்தது. இப்போ அப்படியே அந்த பார்ட் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. மேல 3 இமேஜ் கீழே 4 இமேஜ் அந்த மாதிரி வந்துட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டியில வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ. இதுல வந்துட்டு நம்ம டைரக்ஷனும் செட் பண்ணிக்கலாம், wrap-உம் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரோ கொடுக்குறேன் டைரக்ஷன், wrap ப்ராப்பர்ட்டியில wrap அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒரே ப்ராப்பர்ட்டி வச்சு அச்சீவ் பண்ணிட்டோம். இதான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ. நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட். இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது வந்துட்டு பார்த்துக்கோங்க, இப்போ இது எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் சைட்ல வந்துட்டு அலைன் ஆயிருக்கு இல்லையா. இப்போ இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல நான் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அது வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்ல தான் வந்துட்டு ஜஸ்டிஃபை ஆயிருக்கு. இப்போ நான் இதுவே வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட்ல
எண்ட் ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த எண்டிங் சைடில் வந்துட்டு அலைன் ஆயிருக்கு. இல்லை எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா நம்ம ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நான் சென்டர் கொடுத்த உடனே அது எல்லாமே வந்துட்டு சென்டராக அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா வெர்டிக்கல் டைரக்ஷன்ல அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு இதே மாதிரியே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதனால நான் ஒரு இமேஜோட சைஸை மட்டும் நான் வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இமேஜோட மட்டும் நான் 200 வந்துட்டு சைஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இமேஜோட சைஸ் மட்டும் நம்மளுக்கு சின்னதாயிடுச்சு. இப்போ இதுல நம்ம அலைன் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணோம்னா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு நான் அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அது வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட்ல தான் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் பொசிஷன்ல தான் வந்துட்டு அது இருக்கு. இப்போ நான் அலைன் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், சாரி ஃப்ளெக்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜோட இது வந்துட்டு கீழே எண்டிங்கில் வந்துட்டு அலைன் ஆயிருக்கு. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஸ்டார்டிங்கில் அலைன் ஆயிருந்தது டிஃபால்ட்டாக. எண்டு கொடுத்த உடனே அந்த இமேஜ் வந்துட்டு கீழே அந்த கண்டெய்னரோடைய எண்டில் வந்துட்டு வெர்டிக்கலாக வந்துட்டு அலைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு சென்டராக வந்துட்டு அலைன் ஆகும் வெர்டிக்கல் டைரக்ஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது சென்டர் அலைன் ஆயிருக்கு. இப்படி தான் வந்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்துட்டு ஹாரிசான்டல் டைரக்ஷனுக்கும் அலைன் ஐட்டம்ஸ் வந்துட்டு வெர்டிக்கல் டைரக்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தது எல்லாமே வந்துட்டு நம்ம பேரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்துட்டு பார்த்துருக்கோம். இப்போ சைல்டை வச்சு நம்ம சில ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னா சைல்டு ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு முதல்ல டார்கெட் பண்ணோம். இப்போ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் அதில் இருக்க nth சைல்டு இமேஜ், அந்த இமேஜில் வந்துட்டு நம்ம எதை வந்துட்டு டார்கெட் பண்ணோம், அதுக்கு நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இதை சென்டராக இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே வந்துட்டு இந்த சைடு அரேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ இதில் வந்துட்டு நான் nth சைல்டு, இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைல்டுக்கும் பக்கத்துல இவ்வளோ கேப் இருக்கு இல்லையா, எனக்கு இவ்வளோ கேப் வேணாம், எவ்வளோ கேப் இருக்கும் அந்த சைல்டு வந்துட்டு அவ்வளோ க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த சைல்டு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு nth சைல்டுக்கு பதிலாக நான் லாஸ்ட் சைல்டு வந்துட்டு டார்கெட் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இதோட வந்துட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் க்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதை வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த சைல்டு வந்துட்டு க்ரோ ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அது பக்கத்துல வந்துட்டு இவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, இப்போ நான் ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்துட்டு ஒரு 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசு வந்துட்டு க்ரோ ஆயிடுச்சு அந்த சைல்டு. இதுதான் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் க்ரோ. நம்ம இதை வந்துட்டு மற்றதுக்கும் வந்துட்டு இப்போ நான் இந்த செகண்ட் சைல்டுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அந்த சைல்டு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? இமேஜ்ல வந்துட்டு nth சைல்ட்ல வந்துட்டு செகண்ட் சைல்டு வந்துட்டு நான் டார்கெட் பண்றேன். இதோட ஃப்ளெக்ஸ் க்ரோ வந்துட்டு நான் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்கர் இமேஜ் வந்துட்டு 2 சைஸ் வந்துட்டு க்ரோ ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்துட்டு க்ரோ பண்ணிக்க முடியும் சைல்டு ஐட்டம்ஸை. க்ரோ அப்படிங்கிறது வந்துட்டு அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணும், ஷ்ரிங்க் அப்படிங்கிறது அதோட சைஸை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணும். இப்போ நான் இந்த லாஸ்ட் சைல்டோட சைஸை வந்துட்டு நான் திரும்ப ஷ்ரிங்க் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இப்போ நான் இதை வந்துட்டு ஷ்ரிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோன்ற இடத்துல போயிட்டு நம்ம ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வந்துட்டு ஷ்ரிங்க் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் ஃப்ளெக்ஸ் க்ரோ அண்ட் ஃப்ளெக்ஸ் ஷ்ரிங்க். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிரிட் ப்ராப்பர்ட்டிஸ் இன் சிஎஸ்எஸ். ஃப்ளெக்ஸ் எப்படி வந்துட்டு ஒரு 1 டைமென்ஷனலோ, அதாவது 1 டைமென்ஷனல்னா நம்ம எய்தர் ரோ வைஸ் மட்டும்தான் அரேஞ்ச் பண்ண முடியும், இல்லைனா காலம் வைஸ் மட்டும்தான் அதை வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் கிரிட் அப்படிங்கிறது இல்லை, நம்ம இதை வந்துட்டு 2 டைமென்ஷனல் லே அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த ரோஸையும் காலம்ஸையும் நம்ம வந்துட்டு அட் அ டைமில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலேயும் வந்துட்டு மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா டிஸ்பிளே கிரிட் அப்படிங்கிறத பேரண்ட் எலிமெண்ட்டில் கன்ஃபார்மாக நம்ம கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு அதோட காலம்ஸையும் ரோஸையும் நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ், கிரிட் டெம்ப்ளேட் ரோஸை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்துட்டு நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். அதாவது ரேஷியோவில் கொடுக்கலாம், பிக்சலில் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கிரிட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு காம்போவாக கொடுப்போம். நெக்ஸ்ட் கிரிட் ரோ கேப், கிரிட் காலம் கேப் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பேஸ் மார்ஜின் வந்துட்டு கொடுக்கறதுக்காக இந்த கேப் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் அதுக்கப்புறமேட்டுக்கு கேப் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் தான் வரப்போகுது, ரோக்கும் ஒரே
பிக்சலில் தான் கேப் வரும், காலம்லேயே ஒரே பிக்சலில் தான் கேப் வரும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் திஸ் வி கேன் யூஸ் தி கேப் ப்ராப்பர்ட்டி. அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட், ஜஸ்டிஃபை ஐட்டம், அலைன் கண்டென்ட், அலைன் ஐட்டம்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்டார்ட், எண்ட், சென்டர், ஸ்ட்ரெச் இந்த வேல்யூஸ் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு சைல்டு எலமெண்ட்ல இந்த 4 ப்ராப்பர்ட்டி வந்துட்டு யூஸ் பண்ணலாம். கிரிட் ரோ ஸ்டார்ட், கிரிட் ரோ எண்ட். இது வந்துட்டு அந்த காலம் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே முடியணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எந்த ரோவில் ஸ்டார்ட் ஆகணும் எந்த ரோவில் எண்ட் ஆகணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கிரிட் காலம் ஸ்டார்ட் காலம் எண்ட் அப்படிங்கிறது காலமை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுவோம், இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியணும் அப்படிங்கிறத. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு லே அவுட் டிசைன் மாதிரியே நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஹெச்ஆர் டேக் வந்துட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு H1 ஹெட்டிங் வந்துட்டு நான் போட்டுக்கிறேன், கிரிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு பேரண்ட் கண்டெய்னர் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன் டிவ்வில். இதுக்கு வந்துட்டு நான் கிளாஸ் நேம் வந்துட்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இது உள்ள வந்துட்டு இப்போ நம்ம சில லே அவுட் டிசைனுக்காக ஒரு டிவ்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிவ்வில் வந்துட்டு எனக்கு ஹெட்டரோட காம்பனன்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு லே அவுட் வந்து டிசைன் பண்ணுவோம். இப்போ ஹெட்டர் செக்ஷன், நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒரு சைட் பார் செக்ஷன் வந்துட்டு வருது அப்படின்னா இதுக்கு வந்துட்டு ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு ஒரு மெயின் கண்டென்ட் வரப்போகுது, அதுக்கு வந்துட்டு நான் இங்கே மெயின் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு டிவ் ஓப்பன் பண்ணி இங்கே வந்துட்டு செகண்ட் சைட் பார் வந்துட்டு வரப்போகுது, அதனால சைட் பார் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபூட்டர் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் இங்கே ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸாக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ இதை கிரிட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லே அவுட் வந்துட்டு கொண்டு வர போகிறோம். அதுக்காக வந்துட்டு ஸ்டைலில் போயிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பேரண்ட்டை டார்கெட் பண்ணுவோம். அதுக்காக வந்துட்டு டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணிட்டு இதோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நான் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இப்போ நம்ம காலம்ஸையும் ரோஸையும் வந்துட்டு செட் பண்ண போகிறோம். காலம்ஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேல்யூஸ் வந்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பிக்சல் வேல்யூஸ்லையும் கொடுத்துக்கலாம். இப்போ எங்கன்னா 300 பிக்சல் 300 பிக்சல் 300 பிக்சல் இப்படி போட்டு கொடுத்தேன் அப்படின்னா 300 பிக்சலுக்கு நம்மளுக்கு 3 காலம்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். காலம் 1, காலம் 2, காலம் 3. இப்போ இது தெரியறதுக்காக நான் ஒரு பார்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். பார்டர் வந்துட்டு 2 பிக்சல் சாலிட் பிளாக் இந்த மாதிரி நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட பேரண்ட் கண்டெய்னர். இதில் வந்துட்டு இது காலம் 1, இது காலம் 2, இது காலம் 3. இந்த காலம்ஸ்லாம் விசிபிள் ஆக்கிறதுக்காக நம்ம சைல்டு ப்ராப்பர்ட்டிஸை டார்கெட் பண்ணணும். அதுக்காக டாட் கண்டெய்னர் அது உள்ள இருக்க சைல்டு ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு நான் டார்கெட் பண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் பார்டர் வந்துட்டு 2 பிக்சல் சாலிட் ரெட் அப்படின்னு வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த காலம்ஸ் எல்லாமே விசிபிளா தெரியுது. ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். அதே மாதிரி காலம் லைன்ஸும் பாருங்க எவ்வளோ லைன்ஸ் வந்துருக்கு. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனா, இது செகண்ட் லைன், இது தேர்ட் லைன், இது ஃபோர்த் லைன். ஓகேங்களா. 3 காலம்ஸ்க்கு 4 காலம் லைன்ஸ் வந்துட்டு வருது. இதையும் வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இது பிக்சல் வேல்யூஸ்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை நம்ம ஈக்குவலா வர்றதுக்காக ரேஷியோ வேல்யூஸாகவும் கொடுத்துக்கலாம். எதனால பிக்சலை நம்ம அவாய்ட் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்துட்டு 300 பிக்சல், இது 300 பிக்சல், இது 300 பிக்சல். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஒயிட் ஸ்பேஸாக தான் வந்துட்டு கன்சிடர் ஆகும். இங்கே வந்துட்டு அந்த கிரிட் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்துட்டு இடம் இருக்கு, அப்பயும் வந்துட்டு அது வந்துட்டு அங்கே போகலை. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நம்ம 3 காலம்ஸ் மென்ஷன் பண்ணதுனால அது நெக்ஸ்ட் காலம்ல போயிட்டு ஆட் ஆகுது. இதை நம்ம ஈக்குவலா கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு நம்ம ரேஷியோஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ரேஷியோஸ் எப்படி வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா எஃப்ஆர் வேல்யூஸ் வச்சு கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 காலம்ஸ் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா 1FR 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 இந்த மாதிரியே நான் வந்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா 5 காலம்ஸ் வந்துட்டு எனக்கு ஈக்குவலா வந்துட்டு கிடைச்சிருக்கு. இதை வந்துட்டு நான் ஆல்டரும் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் திஸ் இப்போ எனக்கு இப்படி வேணாம், இங்கே நான் வந்து 3FR அப்படின்னு கொடுக்குறேன். அப்போ இது வந்துட்டு எத்தனை காலம்ஸாக கன்சிடர் ஆகும் அப்படின்னா 3 காலம்ஸ். ஏன்னா நம்ம 3 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா 1:3:1 அப்படின்னா மிடில் பார்ட் வந்துட்டு 3 டைம்ஸ் பிக்கராக இருக்கும். இப்போ போய் அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு பார்ட் எடுத்திருக்கு, இது ஒரு பார்ட் இருக்கு. பேலன்ஸ் இருக்க 3 பார்ட் வந்துட்டு இந்த நடுவில் இருக்கிறது வந்துட்டு எடுத்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த லே அவுட்டை நம்மளுக்கு தேவையான மாதிரி ஆல்டர் வந்துட்டு பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு நான் காலம் வந்துட்டு எனக்கு 1FRலயே வந்துட்டு இருக்கட்டும், 5 காலம்ஸாவே நான் வச்சுக்கிறேன்.
ஓகேங்களா. இதே மாதிரி தான் நம்ம ரோவும் வந்துட்டு செட் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஈக்குவலா தான் வரப்போகுது அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்மளால இதை அச்சீவ் பண்ண முடியும். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்னா 3 ரோஸ் இருந்தா போதும், இல்லைன்னா 5 ரோஸே வந்துட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கும் வந்துட்டு நான் 1FR அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்படின்னா 5 ஈக்குவல் ரோஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு ரோவா இந்த மாதிரி நம்மளுக்கு இன்னும் 5 டைம்ஸ் வந்துட்டு இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா. இப்போ கண்டென்ட் இல்லாததுனால நம்மளுக்கு இங்க ஒயிட்டா தெரியுது. இந்த மாதிரி எதனா கண்டென்ட் இருந்தது அப்படின்னா இங்க 5 ரோஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு காலம்ஸையும் ரோஸையும் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் இதுல வந்துட்டு இப்போ நம்மளுக்கு எதுவும் விசிபிளா இல்லாததுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு இப்போதைக்கு பிக்சல் வேல்யூஸாவே கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ரிப்பீட் 5 டைம்ஸ் இல்லைனா 3 காலம்ஸே இருக்கட்டும். 300 பிக்சல்ல வந்துட்டு எனக்கு இங்க வேணும். அண்ட் இதே மாதிரி இங்க ரோஸையும் நான் வந்துட்டு 300 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு. 3 காலம்ஸ் 3 ரோஸ் 300 பிக்சல் அதோட சைஸ். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா காலம் கேப் ரோ கேப் அது வந்துட்டு எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல வந்துட்டு நம்ம பிக்சல் வேல்யூஸ்ல வந்துட்டு கொடுப்போம். இப்போ 20 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா காலம்க்கு நடுவில் 20 பிக்சல் கேப் வந்திருக்கா எல்லா சைல்டுக்கும் நடுவில். ரோஸ்க்கு நடுவுலையும் 20 பிக்சல் கேப் வந்துட்டு இப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம கேப்பை வந்துட்டு செட் பண்ணுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது இப்போ நான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எந்த சேஞ்சுமே வரல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இந்த சைல்டு எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்ல இருந்து தான் அது வந்துட்டு ஜஸ்டிஃபை ஆயிருக்கு. இப்போ இதே நான் வந்துட்டு இங்க எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்றேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த சைடு வந்துட்டு போயிடுச்சு. அண்ட் இதே மாதிரி தான் சென்டரும் வந்துட்டு இப்போ சென்டர் கொடுத்தோடனே எல்லாமே சென்டரா வந்துட்டு ஜஸ்டிஃபை ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு அலைன் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது வந்துட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பெருசு வந்துட்டு இருந்தது இல்லையா ஒரு ஐட்டம், அதோட ஸ்டார்டிங்ல மட்டும் இது வந்துட்டு எல்லாமே போயிட்டு அலைன் ஆயிடுச்சு வெர்டிக்கல் டைரக்ஷன்ல. இப்போ வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது ஸ்டார்ட், இது சென்டர், இது எண்ட் இல்லையா, அந்த மாதிரி அது வந்துட்டு அலைன் ஆகுது ஒரு ப்ராப்பர்ட்டியும். இப்போ இதையே நான் வந்துட்டு அலைன் ஐட்டம்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எல்லாமே கீழே வந்துட்டு அரேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதே மாதிரி அலைன் ஐட்டம் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சென்டர் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே சென்டரா வந்துட்டு அலைன் ஆயிருக்கு. அதே மாதிரி இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே வேணும் ஸ்ட்ரெச் ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ரெச் அப்படின்ற வேல்யூவும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச் கொடுத்தோம் அப்படின்னா அது ஃபுல்லா அந்த ஐட்டமோட கண்டெய்னர் வரைக்கும் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா சைல்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். அதுக்கு வந்துட்டு நான் இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு திரும்ப ரேஷியோக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும் 1FR அந்த ரேஷியோல வந்துட்டு எனக்கு வேணும். இதுவும் வந்துட்டு எனக்கு 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகணும் 1FR அப்படின்ற ரேஷியோ வந்துட்டு வேணும். இப்போ நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 5 காலம்ஸ் வந்துட்டு வேணும், 5 ரோஸ் வந்துட்டு வேணும். அதை தான் வந்துட்டு நான் இந்த 1FR வச்சு ஈக்குவலா டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைல்டு வந்துட்டு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் கண்டெய்னரோட ஃபர்ஸ்ட் சைல்டு என்ன அப்படின்னா ஹெட்டர் இல்லையா. இந்த ஹெட்டர் வந்துட்டு இந்த ஃபுல் ரோவுமே வந்துட்டு ஆக்குபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல டார்கெட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டிவ்ல இருக்க ஃபர்ஸ்ட் சைல்டை வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டு நம்ம அதோட காலம் வந்துட்டு எங்க ஸ்டார்ட் ஆகணும் எங்க எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதுதான் இப்போ வந்துட்டு பண்ண போறோம். இப்போ கிரிட் காலம் ஸ்டார்ட் இது வந்துட்டு எந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு பாருங்க. இந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும், இந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் போயிட்டு முடியணும். அப்ப எத்தனை லைன்ஸ் இருக்கு? இது 1 காலம் வந்துட்டு இதான் ஸ்டார்டிங், இதான் செகண்ட் காலமோட ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் இது தேர்ட் காலமோட ஸ்டார்டிங், ஃபோர்த் காலமோட ஸ்டார்டிங், ஃபிஃப்த் காலமோட ஸ்டார்டிங், அண்ட் இது வந்துட்டு 6th லைன். இங்கதான் வந்துட்டு அது முடியுது. ஸோ அப்போ நம்ம எங்க முடியணும் அப்படிங்கறத வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது ஸ்டார்டிங் லைன், இது எண்டிங் லைன். இது வந்துட்டு 6th நம்பரா வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம இங்க 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். இப்போ நான் இங்க 6 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் வித்தையும் வந்துட்டு நம்மளுக்கு எடுத்துக்கிச்சு இந்த ஃபர்ஸ்ட் சைல்டு ஹெட்டர். இப்போ இது இந்த ஹெட்டரோட கண்டென்ட் வந்துட்டு எனக்கு சென்டரா வேணும் அப்படின்றதுனால நான் டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இதை வந்துட்டு நான் சென்டரா வர வச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இந்த சைட் பாரோடைய ஹைட்டை வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை ரோஸ் இருக்கு, மொத்தம் 5 ரோஸ் வந்துட்டு கொடுத்துடணும் இல்லையா. அதுல வந்துட்டு இது ஒரு ரோ எடுத்துக்கிச்சு. ஃபூட்டருக்கு நம்மளுக்கு ஒரு ரோ வேணும். மற்ற எல்லா ரோஸையும் வந்துட்டு இந்த சைட் பார் மெயின் கண்டென்ட் இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்போ பேலன்ஸ் 3 ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 ரோஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்க வந்துட்டு டிசைன் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு டாட் கண்டெய்னர் ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து பண்ணி பார்ப்போம். இதில் வந்துட்டு நான் nth சைல்டு ப்ராப்பர்ட்டியில் செகண்ட் சைல்டு வந்துட்டு டார்கெட் பண்ணுறேன். இதோடைய கிரிட் ரோ வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ மென்ஷன் பண்ண போகிறேன். கிரிட் ரோ ஸ்டார்ட் இப்போ ஆல்ரெடி இது எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா செகண்ட் ரோல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு 3 ரோஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணணும் இல்லையா. அப்போ நான் இங்கே வந்துட்டு 4 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். சாரி, ஸ்டார்ட் ஆகுறது செகண்ட் ரோல தான் ஸ்டார்ட் ஆகணும். எண்ட் ஆகுறது வந்துட்டு எனக்கு 4th ரோல வந்துட்டு எண்ட் ஆகணும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா 2 ரோ தான் வந்துட்டு எடுத்துக்குது. இது செகண்ட், தேர்டு, 4th இங்கே வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம வந்துட்டு 5th அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு கரெக்டா இருக்கு. 3 ரோஸ் வந்துட்டு அதை ஆக்குபை பண்ணிக்குச்சு. இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லாத்தையும் கொடுக்க போறோம். அண்ட் காலம் இது வந்துட்டு சைட் பாருக்கு இது கரெக்டா இருக்கு. இப்போ இந்த மெயின் கண்டென்ட் வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும். இந்த சைட் பாருக்கு வந்துட்டு இந்த ஒரு ரேஷியோ போதும். மெயின் கண்டென்ட் வந்துட்டு நடுவில் இருக்க 3 ரேஷியோவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ண போறோம். அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா டாட் கண்டெய்னர் அதுல இருக்கிற nth சைல்டோட 3rd சைல்டை நான் டார்கெட் பண்ணிட்டு இதோடைய கிரிட் காலம் வந்துட்டு எங்க ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்க இருந்து செகண்ட் காலம்ல இருந்து இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. கிரிட் காலம் எண்ட் எங்க கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு 5th எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு இந்த 3 காலமோட ஸ்பேஸையும் வந்துட்டு இந்த மெயின் கண்டென்ட் வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்குச்சு. இதே மாதிரி ரோக்கும் எனக்கு வந்துட்டு ஆக்குபை பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் கிரிட் ரோ ஸ்டார்ட் ரோ எண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு யூஸ் பண்ண போறேன். இப்போ ரோ ஸ்டார்ட் வந்துட்டு செகண்ட் ரோல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். கிரிட் ரோ எண்ட் வந்துட்டு எனக்கு 5th ரோல எண்ட் ஆகணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு இப்படி எடுத்துக்கிச்சு கரெக்டா. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம டெக்ஸ்ட் அலைனும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இதுவும் வந்துட்டு நான் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் அலைன் ஆயிடுச்சு. இப்போ சைட் பாருக்கு வந்துட்டு இதே ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா. அதனால நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு நான் 4th சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது அலைன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபூட்டருக்கு வந்துட்டு நம்ம இந்த காலம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா, ஃபுல் விட்த் எடுத்துக்கிற மாதிரி. அதுக்காக நான் கண்டெய்னர் டிவோடைய லாஸ்ட் சைல்டை வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டு இது வந்துட்டு எங்க ஸ்டார்ட் ஆகணும், காலம் ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 1 எங்க எண்ட் ஆகணும், அது வந்துட்டு அந்த 6th காலம்ல வந்துட்டு எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நீங்க அப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணியும் போடலாம். இல்ல லாஸ்ட்ல தான் முடிய போகுது அப்படின்னா நீங்க ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்கும் பண்ணலாம். -1 கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு லாஸ்ட்டை இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலும் அது வந்துட்டு ஃபுல்லாத்தையும் வந்துட்டு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் லைன் கொடுத்து அதை சென்டர் ஆக்கிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இது ஒரு லே அவுட் டிசைன் மாதிரி இருக்கா. இப்போ இந்த ஹெட்டர்ல நம்மளுக்கு என்னென்ன கண்டென்ட் வேணும், சைட் பார்ல ஒரு இமேஜ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். மெயின் கண்டென்ட்ல என்ன வேணுமோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம காலம்ஸ் அண்ட் ரோஸ் வச்சு நம்ம ஒரு லே அவுட்டை வந்துட்டு டிசைன் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு கிரிட் ப்ராப்பர்ட்டிஸ். That's it about the video. If this video finds you helpful, please like, share and subscribe to our channel. Thank you.